இலக்கிய சோலையின் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மெயினாக இந்த எபிசோடில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல இருக்கிறேன் அப்படின்னா ஐவிஎஃப் ஆர் ICSI ட்ரீட்மெண்ட், அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்காக தம்பதியர்கள் எங்ககிட்ட வரும்போது இப்போதைக்கு இதுதான் இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அண்ட் ஹையர் டெக்னிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக வர தம்பதியர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இவங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்ரோல் பண்ணும்போது இவங்களோட சக்ஸஸ் ரேட், இவங்களோட பேராமீட்டர்ஸை வச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி புரிய வைக்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பேசிக்காக நாங்கள் என்ன எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கருமுட்டைகள் வளர்றதுக்கு நாங்கள் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். ஸோ இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு மாதத்திற்கு ஒரே ஒரு கருமுட்டைகள் மட்டுமே வளரும், மீதி கருமுட்டைகள் வளர முடியாமல் இறந்து போயிடும். ஸோ அவங்களுக்கு தீட்டு வந்த 2வது நாள் ஒரு ஸ்கேன் பண்ணி ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எத்தனை கருமுட்டைகள் வளர இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் டோஸை டைட்டர் பண்ணி 4 நாளைக்கு ஒரு வாட்டி இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஃபாலிக்கல்ஸும் வளருதா அப்படின்றத பார்ப்போம். குறைந்தது ஒரு 8லேருந்து 10 ஃபாலிக்கல்ஸ் வளர்றதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எய்ம் பண்ணி கொடுப்போம். அதிகமான ஃபாலிக்கல்ஸ் வளர்றதும் நல்லது கிடையாது, ரொம்ப குறைவாக ஃபாலிக்கல்ஸ் இருந்து வளராமல் இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ ஒரு ஆப்டிமல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், போதுமான அளவுக்கு இவங்களுக்கு ஃபாலிக்கல் க்ரோத் கொடுக்க பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு 10 ஃபாலிக்கல்லேருந்து எங்களுக்கு ஒரு 8 எக்ஸ் கிடச்சிதுன்னா குறைஞ்சது ஒரு 5 இல்லை 6 நல்ல ஹெல்த்தி எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ப்ரியோஸ்ன்றது இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு குழந்தையை குறிக்கிறோம். ஸோ அவங்களுடைய வயது, அவங்களுடைய பிரச்சனை, கர்ப்பப்பையோட ஏற்கக்கூடிய தன்மை, என்ன பிரச்சனைக்காக அவங்க ஐவிஎஃப்க்கு வந்திருக்காங்க இப்படின்றத வச்சு எத்தனை எம்ப்ரியோஸ் எங்கள் கிட்டக்க இருக்குதுன்றதை பார்த்து இவங்களுக்கு எத்தனை கருவை உள்ளார செலுத்துறது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சின்ன வயதாக இருந்தாங்க, ஒரு 20லேருந்து 25 வயது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வெறும் ஒரு கருக்குழாய் பிரச்சனை அடைப்புக்காக அவங்க இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னா 5வது நாள் வளர்ந்த கரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரே ஒரு கருவை மட்டும் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கருவிலேயே நல்ல வெற்றி விதம் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. 25லேருந்து ஒரு 30 வயது பெண்ணாக இருந்ததுன்னா குறைந்தது 2 கருவாது உள்ளார செலுத்துவோம். 30லேருந்து 35 வயது உள்ளவங்களுக்கு 3 கரு, 35க்கு மேற்பட்டவங்களுக்கு 4 கரு. மெயினாக இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு கரு நின்று வளர்ந்தாலும் அது ஹெல்த்தியாக கருவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் எய்ம் பண்ணுறோம். மல்டிபிள் ஜெஸ்டேஷன், அதாவது ட்வின்ஸ், ட்ரிப்ளட்ஸ் இது வர்றதை நாங்கள் விரும்புறதில்லை. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கரு வளரும் போது இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பப்பை மெயினாக நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வடிக்கப்பட்டது ஒரே ஒரு கருவை ஏற்று வளர்க்கக்கூடிய அளவுக்கு தான் அதில் இடமும் இருக்குது. போதுமான அளவுக்கு அந்த பெண்ணுக்கு நியூட்ரிஷன்ஸ் போய் வளர்றதுக்கு உண்டான கருவும் ஒன்றுக்கு தேவையானது மட்டுமே தான் இயற்கையாக இருக்குது. ஸோ ஒரு இரட்டை குழந்தை ட்வின்ஸுன்ற சினாரியோவை ஒரு பெண்ணால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ட்ரிப்ளட்ஸ், குவாட்ரிப்ளட்ஸ்ன்றது 3 கரு 4 கருன்னு வரும்போது இயற்கையாக அந்த குழந்தைங்களுக்கு வளர்கிறதுக்கும் இடம் கிடையாது. அண்ட் ஒரு 6வது மாதம் இல்லை 7வது மாதம் கடக்கும் போதே அபார்ஷன்ஸ் ஆகக்கூடிய ரிஸ்க்ஸும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதில் மெயினாக எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற டெக்னிக்கில் ஜென்டிலாக ஒரு சின்ன கெத்தீட்ரு மூலியமாக போயிட்டு இந்த எம்ப்ரியோஸை கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்திட்டு வெளியில் வந்துடுவோம். செலுத்தின 15வது நாள் நாங்கள் சீரம் பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். 12வது நாள்லேயே பார்த்தா கூட சில டைம் பீட்டா ஹெச்சிஜி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 15 நாள் பார்த்த பிறகு நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 வாரம் கழித்து ஸ்கேன் பண்ணி எத்தனை கரு கர்ப்பப்பையில் ஒட்டி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை 2க்கு மேற்பட்டு 3 கரு உள்ளுக்குள்ளார ஒட்டி இருந்ததுன்னா ஒரு 11 வாரம் ஆகும்போது அது செலக்டிவ் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த கரு அப்ரோச்சபிளாக ஈஸியராக இருக்குதோ இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த கருவோட உயிர் துடிப்பை நிறுத்திட்டு 2 கரு மட்டுமே வளர்றதுக்கு ஒரு போர்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐவிஎஃப் மூலிமா கன்சீவ் ஆகிற மதர்ஸ்க்கு நம்ம நிறைய கேர் கொடுக்கணும். ஏன்னா டோட்டலாக இது இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக கிரியேட் பண்ண ஒரு ப்ரெக்னன்சி. ஸோ சப்போர்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைவாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஐவிஎஃப் மூலிமா கன்சீவ் ஆனவங்க ரெகுலராக வந்து அவங்க ப்ரெக்னன்சி செக்கப்ஸ் பண்ணி ரெகுலர் அட்வைசஸ் எடுத்து எங்ககிட்ட ப்ராப்பர் ஃபாலோஅப் இருந்து டெலிவர் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு குழந்தையின்மை பற்றியும் மேலும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் உங்களுக்கு அடுத்த சில வாரங்களில் வரக்கூடிய எபிசோட்ஸில் விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் குழந்தையில்லா தம்பதிகளா, ஆழ்ந்த கவலையா, மன உளைச்சலா? அனைத்து வசதிகளையும் கொண்ட கருத்தரிப்பு மையத்தை அணுக வேண்டுமா? பாருங்கள், ARC கருத்தரிப்பு மையம் குழந்தையின்மைக்கு ஒரு முழுமையான தீர்வு. உங்களை பெற்றோராக்குவதே எங்கள் பொறுப்பு. தொடர்பு கொள்ளவும் 9884056759 9884099191.